ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் எடுக்காங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க, ஓரளவு அவங்களோட வருமானத்துக்கும் செலவுக்கும் மீறி சேவிங்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மிடில் கிளாஸில் இருக்கவங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட்டோட நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது போக சில விஷயம் வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகாது. இப்போ இந்த ஃபெர்டிலிட்டி அந்த மாதிரி விஷயம்லாம் கவர் ஆகாது, டெலிவரி அதெல்லாம் கவர் ஆகாது. அப்போது நம்ம வந்து எந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபெர்டிலிட்டியோ டெலிவரியோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு இருக்கும். அதாவது நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சர்ஜரியோ ஏதோ ஒன்று வரும் மோஸ்ட்லாக அது வந்து 300-400 அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கூடயோ இல்லை நம்ம சேவிங் பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது அது கூடயோ நம்ம அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஆட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது கூடயே நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகும்போது அதை வந்து நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது நல்லது. இப்போ ஃபெர்டிலிட்டி டெலிவரி அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுருக்கோன்னு வைங்களேன். இப்போ ஃபெர்டிலிட்டிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கோன்னா லட்சக்கணக்கில் தான் ஆகுது. இப்போ டெலிவரியுமே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ப்ரைவேட்டில் போகும்போது நார்மல் டெலிவரியே இப்போ 1,00,000 ரூபாய் கிட்ட ஆகுது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி வச்சுட்டு இப்போ போய் இன்சூரன்ஸ் எடுக்க வச்சோன்னா அது வந்து கிடைக்காது. மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ்லேயுமே 2 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இப்போ நம்ம பாலிசி எடுத்து 2 வருஷம் நம்ம பாலிசியை கட்டினா தான் டெலிவரி எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி ஃபெர்டிலிட்டி இப்போ குழந்தை இல்லாததுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்கல்ல, அது எல்லாமே இந்த இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகிக்கணும். இப்போ நம்ம ஒரு 25,000 30,000 வருஷத்துக்கு கட்டுறோன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு 1,00,000 2,00,000 வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம 2 வருஷத்துக்குன்னு பார்த்தா 50,000 தான் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் 1,00,000 நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது போக மற்ற நம்மளுக்கு உடம்புல உள்ள மற்ற ஏதாவது சர்டனாக ஏற்படுறது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி டெலிவரி ஃபெர்டிலிட்டி இல்லை ஏதாவது ஒரு நோய் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்திருக்கு, நம்ம இதை வந்து கவர்மெண்ட்டில் பார்க்க முடியாது, வெளியே ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் மோஸ்ட்லாக அது வந்து இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி வேறு எதுவும் இன்சூரன்ஸ் பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.